गाइस நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம गर्ल्स ஜோன்ல இந்த வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காஜல் வந்து நிறைய பேருக்கு போட்டுட்டு போன உடனே கொஞ்ச நேரத்திலே ஸ்மட்ஜ் ஆயிடும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஃபேட் ஆயிடும். இது ரெண்டுமே ஆகாம இருக்க நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस நம்ம காஜல் போடுறதுக்கு முன்னாடி நான் இதுக்காக என்னென்ன பொருட்கள் எடுத்துர்க்கேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐலைனருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டே குயிக்கோட ஐலைனர் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஜலுக்கு வந்து நான் வந்து ஸ்டே குயிக்கோட ஐ லவ் யூ டு காஜல் எடுத்துர்க்கேன். நீங்க பெஸ்ட் காஜல் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு காஜல் ரொம்பவே ஸ்டேபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர். இது வந்து கார்னியரோடைய மிஸ்லரி கிளீனிங் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கியூடிப் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் எடுத்து நல்ல ஒரு லைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஸ்கின்லலாம் வேணாம், நான் வாட்டர் லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அங்கே மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நான் போட்டக்கப்புறம் கொஞ்சம் அதையே வந்து கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஜல் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு டார்க்கான லுக் கொடுக்கும், நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு எடுக்காது. நீங்கள் சும்மா காஜல் ஓப்பன் பண்ணுற நேரம் அது ட்ரை ஆனாலே போதும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து கார்னர்ஸில் கொஞ்சம் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லலாம் நல்லா அழகாக இருக்கும் காஜல். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஏரியாலெலாம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடிக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி கலங்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து ஈஸியாக போயிடும். காஜல் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணும்போது 2 கார்னர் ஏரியாலையுமே அழகாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா நம்மளுடைய ஐயே வந்து அதுதான் எடுத்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட் லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஐலைன் பண்ணாததுனால, ஐலைனர் போடாததுனால டைட் லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக பண்ணி பழகும்போது நாளாக ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து காஜல் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கார்னர் ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸஸாக வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ஒரு டிஷ்யூவில் மேக்கப் ரிமூவர் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸ்லாம் வந்து தொடச்சி எடுக்கும்போது உங்களுடைய ஐ மேக்கப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரால் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கியூடிப் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இயர்பட்ஸில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து இதை செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு நான் ஃபேஸோட காம்பேக்ட் பவுடரே வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டர் ஐயில் நிறைய ஸ்வெட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கலைஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து பவுடர் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய டார்க்கான கண்ணை வந்து இது எடுத்து காட்டும்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள்ஸ் கமெண்ட்டை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.